டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷந்த் நடிச்சிருக்க வித் லவ் படத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு டீசென்டான லவ் ஸ்டோரி. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோடவும் ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டு படத்தை பத்தி பேசலாம். ஓபன் பண்ண ஒரு காஃபி ஷாப்ல ஹீரோவான சத்யாவை பொண்ணு பார்க்க சொல்லி அவங்க அக்கா அனுப்புறாங்க. ஹீரோவும் பொண்ணு பார்க்க போனா மோனிஷா என்கிற அனஸ்வரா ஹீரோ படிச்ச அதே ஸ்கூல்ல ஹீரோவோட ஜூனியர் அப்படின்றது தெரிய வருது. சரின்னு ரெண்டு பேருமே அறிமுகமாகிட்டு திருச்சியில படிச்ச ஸ்கூல்ல தங்களோட முதல் காதல் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் காதலிச்ச பொண்ணை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க காதலிச்ச பையனை பத்தி சொல்றாங்க. ஃபிளாஷ்பேக் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. நாம ரெண்டு பேரும் ஏன் நம்ம காதல் அனுபவத்தை இப்ப போய் அவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் தங்களோட ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணாங்களா, அவங்க லவ் பண்ண விஷயத்தை ஷேர் பண்ணாங்களா அப்படின்றது படத்தோட மீதி கதை. சரி, இப்ப படத்தை பத்தி டீடைலா பேசலாம். இந்த லவ் ஸ்டோரிக்கு ஏற்ப ஸ்கூல் லைஃப்லயும் சரி பிரசன்ட் லைஃப்லயும் சரி அபிஷந்தும் அனஸ்வராவும் சூப்பரா சூட் ஆகியிருக்காங்க. ரெண்டு பேரோட கதாபாத்திரமும் நல்லபடியா எழுதப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதை நகரும். அவரோட லவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ரொபோஸ் பண்ண அவர் எடுக்கிற முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு சாங்கும் வரும். அதுல அபிஷந்த் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்களோ அதே அளவுக்கு தான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மோஸ்ட்லி ஸ்கூல் லைஃப் தான் இடம் பிடிச்சிருக்கும். அதுவும் போரிங்கா இல்லாம டீசென்ட்டா அங்கங்க காமெடியோட ரன் ஆகுச்சு. அபிஷனுக்கு கண்டிப்பா இது ஒரு சூப்பரான டெபியூட் படமா அமைஞ்சிருக்கு. அனஸ்வராவுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். ஆனா கொஞ்சம் மலையாளம் ஸ்லாங்ல பேசுவாங்க. அது கொஞ்சம் கனெக்ட் ஆகல. மேலும் காஃபி ஷாப்ல ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அது ரொம்பவே ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. கேரக்டர்ஸ் எல்லாமே புதுமுகங்களா இருந்ததால கொஞ்சம் படமும் ஃப்ரெஷ்ஷா அமைஞ்சிருக்கு. எல்லா கேரக்டர்ஸுமே கதைக்கு தேவையான அளவுக்கு தங்களோட பங்களிப்பை கொடுத்திருந்தாங்க. படத்துல ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை பாராட்டி ஆகணும். ஸ்கூல் லைஃப்லயும் சரி பிரசன்ட் லைஃப்லயும் சரி சூப்பரா செட் அமைச்சிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி மியூசிக்கும் டீசென்ட்டா இருந்துச்சு. சிம்பிளான ஸ்டோரி அப்படின்றதால ஸ்கிரீன் பிளே ரொம்ப கோர்வையாவும் சுவாரஸ்யமாவும் எல்லாம் போகாது. ஒரு டீசென்ட்டான ரோம்காமா தான் நகரும். மெயினா ஏ சென்டர் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல ஹீரோவுக்குன்னு ஒரு காஃபி ஷாப் சீன் வரும். அதாவது ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சீன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை சூப்பரா வடிவமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ரைட்டிங்கா படம் நல்லா எழுதிருக்காங்கன்னு ஃபீல் ஆகுச்சு. அழுவுற சீன்லாம் கூட சில இடங்கள்ல காமெடியாவும் சில இடங்கள்ல கொஞ்சம் சென்டிமெண்டாவும் அபிஷனுக்கு வச்சிருப்பாங்க. இப்போ தமிழ் சினிமால ட்ரெண்டிங்கா இருக்க ரெட்ரோ பாடலும் சரி கேமியோ வைக்கிற சீனும் சரி இந்த படத்தையும் விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட படத்துல எமோஷனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பர் படம்னு சொல்லிருக்கலாம். பட் ரோம் காம் அப்படின்றதால காமெடி லவ்னு கலந்து ஸ்கிரீன் பிளே நகர்ந்துச்சு. ஸ்கிரீன் பிளே டீசென்ட்டா ரன் ஆகி கிளைமேக்ஸ்ல சூப்பரா ஒரு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் நாம படிச்சிருப்போமே, அதாவது எதுகை முனைன்னு அப்படி ஒரு சீனை காட்டி நல்ல ஒரு ரோம் காம முடிச்சிருந்தாங்க. ஓவரால் டீசென்ட் வாட்சபிள் ரோம் காம் என்டர்டைனர். மொத்தத்தில் இந்த படத்துக்கு 5க்கு 3.5 மார்க் கொடுக்கலாம்.